என்ன தான் 200+ ஸ்கோர் எல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொன்னாலும் ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லரை பார்த்து முடிக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு வேறு எதுலேயுமே வராது. இந்த டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் கார்டை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இதை பார்க்கறக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. முகேஷ் குமார் ஐபிஎல்லில் எப்பயுமே கன்சிஸ்டன்ட். நட்ராஜன் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இன்னும் பழைய பன்னீர்செல்வமாக வரலை, பட் கண்டிப்பாக வருவார். அப்புறம் ஸ்பின்னிங்னு பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் ஒரு பக்கம் பாடி லைன்லேயே பாலை ரப்புன்னு தள்ளுறாரு. அந்த பக்கம் குல்தீப் என்னடானா பாலை நூல் கட்டி இப்படி பறக்க விட்றாரு, முடிஞ்சான்னு அடரா அப்படின்ட்டு. இது பத்தாதுன்னு டிஜே பிராவோ 2.0 வேறு ஒரு பக்கம் ஸ்லோயர் பாலை வச்சே லக்னோ பேட்ஸ்மேனை கொன்னுட்டார். நிக்கோலஸ் பூரனுக்கு போட்ட அந்த விக்கெட் பால் இஸ் மை ஃபேவரட் ஆஃப் த டே. பூரன் கம்ப்ளீட்லி பீட்டன் இந்த பார்க்கவே சூப்பராக இருந்தது. அந்த பக்கம் லக்னோலையுமே சில நோட்டபிள் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்தது. ஷமியை நீங்கள் இந்தியன் டீமில் எடுக்காமல் போங்க. எனக்கு ஷமி என்றைக்குமே ஹீரோ தான். பிரின்ஸ் யாதவோட ஒரு பாலும் டம்முன்னு இடிக்குது. இது பத்தாதுன்னு மோஷின் கான் ஒரு 11 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணி இவ்வளோ இன்ஜுரிஸு, பட் ஸ்டில் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தோங்கிறது காட்டுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். முதல் 3 ஓவருக்கு 6 ரன் என்னமோ கொடுத்துருந்தாரு, அவரை தொடவே முடியல. இது எல்லாம் இருந்தும் ஒரு 140 ரன் மேட்ச்சு ஒரு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்கு அப்புறம் டெல்லி ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.